Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம இன்னைக்கு பிளாஸ்டிக் வயர்ல வந்து சன்ஃப்ளவர் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் வந்து 10 அடி எடுத்துருக்கிறேன். ஒரு பூ பண்ணுறதுக்கு 10 அடி எல்லோ கலர் ஒயரும், ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா 1 அடி எடுத்துக்கிறேன். எப்படி பண்ணுறது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது ஒயர் ரெட் ஒயர் எடுத்துட்டோம். ஸோ இனி வந்து நம்ம க்ரீன் கலரில் பிளாஸ்டிக் லீஃப் எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு பீட்ஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கலந்து காமிச்சிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் வந்து எல்லோ கலர் ஒயர் 10 அடியும், ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா 1 அடி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 ஒயரும் வந்து நம்ம வந்து அப்புறமா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தனியாக வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவலாக மடக்கிட்டு இந்த சென்டர் ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்படி இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட் வரும். ஸோ இந்த நாட்டு இருக்கணும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச நாட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி இது இட்டுக்கணும். விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஒரு லூப் கிடைக்கும். இந்த இடத்த நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இங்கே ஒரு லூப் எடுத்தாந்து இதுக்குள்ளே விடணும். இந்த மாதிரி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு இது இப்படி மடக்கிக்கோங்க. ஒயர் திரும்பிடுச்சுன்னா இப்படி மடக்கிக்கிட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் இழுத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ நம்ம இப்போது திரும்ப இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் விடணும். ஸோ இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் விடணும். திரும்ப இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் விடணும். ஸோ நம்ம வந்து இப்படியே ஒவ்வொரு லூப் இந்த மாதிரி நம்ம ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வந்து விட்டுட்டே வரணும். ஸோ பூ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணும்னு பொறுத்து நான் 10 அடி எடுத்து நீங்கள் டபுளாக கூட எடுத்து பண்ணலாம். ஸோ நான் சன்ஃப்ளவர் வந்து ஒரு மீடியம் சைஸ் வேணுன்றதுக்காக 10 அடி ஒயர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதை விட இன்னும் பெரிய சன்ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் இன்னும் டபுளாக ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இப்படி பண்ணிகிட்டே வரணும். இது நான் ஃபுல்லாக இந்த ஒயர் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ணுறது பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர் வந்து நீங்கள் அந்த ஷேப் எப்படி வருதோ அந்த மாதிரி உள்பக்கமாக சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து வெளியே தெரியாது. பார்த்துக்கோங்க. அந்த ஒயர் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கமே ரிட்டன் நம்ம உள் பக்கமாக சொருகிட்டோன்னா மறைஞ்சிரும். ஸோ இது போல் நான் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ ரெட் கலர் ஒயர் எடுத்து இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஒரு அடி இருக்குது, அளந்து பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 ஒயரும் வச்சு பாக்ஸ் நாட் எப்பவும் போடுற மாதிரி போடணும். எப்படி பாக்ஸ் நாட் போடணும்னு தனி வீடியோவும் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது. ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அதில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா எப்போவுமே அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுடுங்க. ஸோ இப்போ நார்மல் பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஏதாவது ஒரு ஒயர் வந்து நம்ம இப்போ வந்து சொருகி விட போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த நம்ம பின்னுன அந்த ஒயரில் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்போ ரெட் கலர் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஒரு கேப்புக்குள்ளே விடணும். இது போல் இந்த ரெட் கலர் ஒயரில் இப்போ 4 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 4 ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு விட்டு ஒரு கேப்பு சொல்லிவிட்டு இந்த 4 ஒயரும் சொருகி முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் 2 கேப் விடணும். ஸோ அப்புறம் 2 கேப் விட்டு 4 ஒயரும் ஒரு ரவுண்டு சொருகி முடிச்சதுக்கப்புறம் 3 கேப் விடணும். ஸோ அந்த ஒரு முடிச்சு இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஒரு கேப்புன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது போல் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஒயர் முடிகிற அளவுக்கு 1 2 3 4ன்னு நம்ம கணக்கெடுத்து பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்கு இதுவே வந்து நான் 10 அடி எடுத்ததுனால எனக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு இந்த சுருள் மாதிரி. இதே நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது அந்த சுருள் மாதிரி வரது வந்து நிறைய வரும். அப்போ உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சன்ஃப்ளவர் வேணுன்றது நீங்கள் இந்த பின்னி முடிச்சதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ அதாவது நீங்கள் எடுக்கிற ஒயரை பொறுத்து நம்ம பின்னுறது லென்த்தியாக வரும். இப்போ நான் வந்து நான் எடுத்த அந்த 10 அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டு வர மாதிரி வரும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேப் விட்டு ஒரு கேப் விட்டுட்டு இந்த 4 ஒயரையும் வந்து கோர்க்கணும். அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா 2 கேப் விட்டு கோர்க்கணும். அப்புறம் 3 கேப்பு, அப்புறம் 4 கேப்பு, இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 4 ஒயர் ஃபினிஷ் ஆகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கேப் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். விட்டு விட்டு அப்படியே பண்ணிகிட்டே வரணும். இதை முடிச்சதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் ஒயர் வச்சு நம்ம ஒரு ஸ்டெம்மு மாதிரி பண்ண போகிறோம், காம்பு மாதிரி. ஸோ அது எப்படி பண்ணுறது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா புரியும். அந்த லீஃப் வந்து நம்ம இந்த சன்ஃப்ளவரோட லீஃப் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு பீட்ஸ் வந்து எல்லா ஒயரையும் சேர்த்து ஒரு பீட்ஸ் போட்டு விட்டுடுவோம். அது எதுக்கு போட்டோன்னா இந்த 4 ஒயரை வந்து நம்ம சேர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெம் வேணும். அதுக்காக நான் அந்த மாதிரி லாஸ்ட்டாக பீட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இந்த வீடியோ பிடிச்சா எப்பவும் போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்போவுமே நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.